எங்க பாண்டியம் எங்க அப்பா சொல்லுங்கம்மா. சிறப்பு இங்கதானா? ஆமா. ஸோ என்னன்னா இன்னைக்கு நம்மளோட யூடியூப் வந்து வளர்ந்துகிட்டே இருக்குல்ல, அதனால நம்ம வந்து யூடியூப்கான கேட்ஜெட்ஸ் அப்டேட் பண்ணுவாங்க. கண்டிப்பா. நான் நிறைய பேர் என்னை திட்டுறாங்க, மைக்கு போட்டு பேசுங்க கருதி, மைக்கு போட்டு பேசுங்க கருதின்னு. இந்த மைக்ல சரியா கேட்க மாட்டேங்குது வேற ஃபீல் பண்றாங்க. புது மைக் வாங்கி தந்துடவா? போலாமா? அப்புறம் அதே மாதிரி லைட்டு வாங்கிடுறேன். அப்புறம் ட்ரைபாடு வாங்கிடலாம். செல்ஃபி ஸ்டிக்கு வாங்கிடலாம். எனக்கு நிறைய வேணும் வாங்கி. ஓகே. ஏன்னா அதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் அவங்க சிங்கப்பூர் மலேசியா வந்து ஃபாரின் ட்ரிப். அது சர்ப்ரைஸ். ஐயோ ரிவீல் பண்ணிட்டீங்களே. அப்படியா? அவங்க மறந்துடுங்க. ஸோ சிங்கப்பூர் மலேசியா வந்து நாங்கள் போகல. அப்படி போனோம்னா அவர் எடுக்கிறதுக்காக அந்த ஸ்டிக் இதெல்லாம் வேணும்ல, அதுக்காக தான் வாங்கலான்னு வந்தோம். அப்படின்னு சொல்லக்கூடாதோ? சரி, ஏதோ விட்டுருங்க, பார்த்துக்கலாம். அதனால நான் எங்க வந்திருக்கேன் அப்படின்னா லவ்லி கேஜெட்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் வந்திருக்கேன். யார் தெரியுமா மாமா? யாரு? நம்மளுக்கு ரொம்ப 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 வேண்டியப்பட்டவங்க. இப்படி யாரு? ரொம்ப பழக்கப்பட்டவங்க. இப்படி வாங்களே. நம்ம சென்னை ஜாஸ் காதர் அங்கிள் இருக்காங்க. ஆமா, காதர். அவங்களோட தங்கச்சி ஜரீனா அக்கா இருக்காங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் ஷாப் தான் இது. ஓ சூப்பர் 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 சூப்பர். ஆமா, அதனாலதான் வந்து நான் இங்க சூஸ் பண்ணேன். சோ அதனால வந்து நம்மளுடைய அண்ணா ஷாப் தான் இது. அப்படியா? சூப்பர் சூப்பர். ஜாஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃபேமிலி ஷாப்னே சொல்லலாம். ஸோ எல்லாமே நாங்கள் ஜாஸ்ல தான் இருப்போம். ஜாஸ் லைஃப் ஸ்டைல், ஜாஸ் நட்ஸ், அப்புறம் ஜாஸ் பியூட்டி காஸ்மெட்டிக்ஸ், ஸ்டைல், ஜாஸ் கலெக்ஷன்ஸ் அண்ட் எக்கச்சக்கமா வந்துச்சு ஜாஸ்ல. ஸோ ஒன் ஆஃப் த ஜாஸோட தான் இது. ஸோ சொல்லப்போனா நான் இன்னைக்கு தான் இங்கே வரேன். ஆமா, எனக்கு வரேன் அண்ணா தெரியும். ஆனா வந்து நேரா ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணது ஸ்டே. சூப்பர். பட் ஆனால் இதோட பிரதருக்கு நான் பெரிய விஷயம் சொல்லணும். ஏன்னா அவங்க ஜெரினா அக்கா வந்து பார்த்தீங்கன்னா மெஹந்தி ஆர்டிஸ்ட். ஸோ அவ்வளோ சூப்பராக மெஹந்தி ஆர்டிஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒவ்வொரு மனைவிகளும் ஒரு சின்ன சின்ன ஆண்டர்பிரினர்ஷிப்பாக வந்து ஒரு சின்ன சின்ன தொழில் பண்ணுறாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கணவன்மார்கள் வந்து பின்னின்று மிகப்பெரும் உதவி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கே ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தென் அதுக்கப்புறம் இந்த ஷாப்பு. ஸோ இங்கே தான் வாங்க போறோம் போது இன்னும் பெருமையாக சந்தோஷமாக ரொம்ப புது கேமராமேன் கிடைச்சா யூடியூப்க்கு. கண்டிப்பா. இவ்வளவு பொண்ணாமே மைக் ஆன் பண்ணிங்களா முதல்ல? இப்பதான் ஆன் பண்ணேன். இந்த பிரச்சனை வரக்கூடாதுக்காக இப்ப நான் வந்து புது மைக் பார்க்க போறோம். ஆமா மாமா, ஆக்சுவலி எல்லா பிராண்டுமே இருக்கு இங்க இவர்கிட்ட. ஆமா, எல்லாமே இருக்கு. அண்ட் வந்து மக்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க அண்ணா. அண்ணன் ப்ரோ அது நல்லா இருக்கும் ப்ரோ, சூப்பரா இருக்கும். இது மைக் பார்க்கணும் ப்ரோ, யூடியூப்க்கு நல்ல மைக். ஆமா, இது ப்ளூஸ் செம்மையா இருக்கும் எல்லாமே. ஆமா, ரோலெக்ஸ் அந்த மார்ஷல் வச்சிருக்காங்க அண்ணா. இது ரெட்ரோ மாடல், இது சூப்பரா இருக்கு. அண்ணா 2 ரிசீவர் வேணும். ஐ மீன் 2 மைக் வேணும். 2 ரிசீவர். இது வயர்லெஸ் கால் பேங்க் கூட வந்துரும். ஓகே. வேற என்ன மைக்னா? வேற இதுனா டிஜிட்டல்னா உங்களுக்கு நார்மல் சிங்கிள் மைக் தான். வேற வேற மாடல். உனக்கு வேற என்ன வேணும்? மெயினா ட்ரைபாட் வேணும். நீங்க அப்பப்போ போயிட்டீங்கன்னா நான் எடுக்க வேணாமா? ஆமா, ட்ரைபாட் வேணும். அப்புறம் இந்த ப்ளூடூத் ரிமோட் செட். ஆமா, செட் வேணும். அது கையில வச்சு ரெக்கார்ட் பண்றது. செல்ஃபி ஸ்டிக். செல்ஃபி ஸ்டிக் வரும்ல ப்ரோ? அதுலயே வந்துரும். அப்புறம் அதுலயே இருக்கப்பா, கவலை இல்ல. ஆக்சுவலி இதெல்லாம் வந்து கிளாஸஸ் அண்ட் ஸ்டூடியோஸ்க்கு யூஸ் பண்ற லைட். இப்போ மேக்கப் கிளாஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பவர் ஹையா இன்னும் நிறைய டைமென்ஷன்ஸ் ஆஃப் லைட்ஸ் தேவைப்படும். லைட்டானா நம்ம பாடி மூவ்மெண்ட் தகுந்தாப்லனா அடடடா ட்ரை பண்ணி பார்க்கலாமா? அது நம்ம ஏய் ஆமா திரும்புறான். ஹலோ, எங்க போறோமோ அங்க வருவேன். வாடா வாடா பையா. சூப்பர், நல்ல ஐட்டம் இவன். இதோ இத மடக்கிட்டு வாவ் நைஸ். ஓ எக்ஸ்ட்ரீம் ரைட். இந்த அளவு கூட தெரிஞ்சிடக்கூடாதுன்னு இருக்கலக்கா. பழைய வீடியோ கேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை வந்து கையில் வச்சு நாடிட்டே இருக்கலாம். ஸோ இதில் 400 in 1 360 ஒர்க் பண்ணுறதுக்கான ஒர்க்கிங் கண்டிஷனாகவே கம்மிங்களே. எனக்கு வேணும் ஆண்டவரே, வேணும் ஆண்டவரே. ஆமாம், எனக்கு 360 வேணும். 360 வேணுமா? எடுத்துக்க.
ஆனா அது யூஸ்ஃபுல் நமக்கு எங்கேயாவது வச்சுட்டு எங்கேயாவது நின்று நான் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருப்பேன். அது பாட்டுக்கு என்ன சுத்திக்கிட்டு வந்துகிட்டே இருக்கும். ரீல் பண்ணிட்டே இருப்பேன். ஆமா. உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் நீங்க எடிட் பண்ணும்போது. நான் உங்களை தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி எனக்கு ஒன்று வேணும். இது என்ன வேணும்? இது எனக்கு சின்ன வயசுல அது மெமரிஸ் வந்துருச்சு. நான் நிறைய விளையாடுவேன் தெரியுமா இதுல. மம்மிட்ட அடி வாங்கியிருக்கேன் இதெல்லாம். எக்கச்சக்க கேம்ஸ் இருக்கும் இதுல. சரி வாங்கி தரேன். இதுல அந்த பாம்பு கேம்லாம் இருக்கும். பாம்பு கேம் இருக்கு. ஆனா இது கொஞ்சம் ஸ்பெஷல். அது அப்டேட். இதுல வந்து பாத்தீங்கன்னா இது டிஜிட்டல் டிவி மாதிரி இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அது என்னது கான்ட்ரா கேம், மேரியோ கேம்லாம் இருக்கான். ஓ சரி எடுத்துக்கோங்க. 400 in 1 400 கேம்ஸ் இருக்கு. கேம்ஸ் இருக்கு. எஸ் கொஞ்சம் பேசுறது இதுக்கப்புறம் பேச மாட்டாது. இந்த பேட்டரி பத்தி எவ்வளவு நாள் ஆச்சு ஞாபகம் இருக்கா அவங்கலாம்? சார் வேற மாதிரி ஞாபகம் வருது. 90s கிட். இந்த கேபிள் பார்த்தே ரொம்ப வருஷம் ஆச்சு சொல்ல. ஆமா ஆக்சுவலி இந்த கேபிள் இப்போ வீடு மாத்தும் போது இதுல பெரிய இந்த சிஸ்டம் கீபோர்டு வச்ச வீடியோ கேம் நான் தூக்கி போட்டேன். அது வரைக்கும் நான் தூக்கி போட்டேன். ஏன்னா அது யூஸ் ஆகல. நான் கொஞ்சம் டைப் பண்ண கடையிலலாம் கொடுத்தப்பறேன்னா அது ஒர்க் ஆகல. ஒயிட் நான் ஆளுக்காக்கிடுவேன். இதுவும் ஒயிட் ஆளுக்காக்கிடுவேன். பிளாக் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. பிளாக் என் ஃபேவரட் கலர். ஆனா ஒரு மாதிரி டம்மி பாவா மாதிரி இருக்காங்கல்ல. அப்படிலாம் இல்லையா? நல்லா தானே இருக்கு. ஏதோ ஒரு லோகிலா இருக்கான். லோகி உங்க இஷ்டம் பாஸ். எதனால எடுத்துக்கோங்க. எப்படி எடுத்தாலும் நான் அதுல விளையாட போறேன். அப்புறம் என்ன? இவங்க வீடியோ எடுக்கலாம் பர்ச்சேஸ் பண்ணலான்னு கூப்பிட்டு வந்தா இங்கிட்ட ஒருத்தர் ஜாய்ஸ்டிக் வச்சு விளையாடுறாங்க. இங்க ஒரு மேடம் என்ன பண்றாங்க? வாயில அஷ்டா கொண்டல போகுது. விளையாடுறீங்களா? இவங்க வச்சுட்டு நான் படுற பாடு இருக்கே. இப்ப எப்படி நானே வீடியோ எடுத்து நானே பேசிக்குவா? நீங்க எல்லாம் விளையாடுவீங்களா? புரியல. எங்க போச்சுனே தெரியல கொஞ்ச நேரத்துல. ஸோ இந்த மைக் எப்படி இருக்குன்னு நம்ம கேட்கலாம். இது வந்து ஒரு டெஸ்டிங் ஆடியோ. ஸோ நான் அப்படி தள்ளி போயிட்டு நான் ஹலோ சொல்லி பார்க்குறேன். கேக்குதா? ஹலோ கேக்குதா? அவ்வளோ சவுண்டா கேட்டால் எல்லாரும் கேட்கும். சரி அப்படியே அந்த 20 மினிட்ஸ் வரைக்கும் போயிருக்காங்கம்மா. ஸோ இந்த 20 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். இந்த மைக் செக் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுவோம். 20 அடி வரைக்கும் அக்சஸ் ஆகும் கேமரா. அது எப்படி இருக்குன்றது தெரியறதுக்காக டெஸ்டிங் 1 2 3 செக் ஆடியோ. ஏன்னா இங்க நிறைய விஷயங்கள் எலக்ட்ரானிக்ஸோட நிறைய ஐட்டங்கள் இருக்கு. போர்ட்டபிள் ஃபேன்ல இருந்து ரிங் லைட்ல இருந்து டிவி முதற்கொண்டு இருக்கு. ஸோ யூஸ்டு ஃபோன்ஸ் அண்ட் நியூ ஃபோன்ஸ் ஆல்சோ நீங்க இங்க வாங்கலாம். தென் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ஆல் எக்யூப்மெண்ட்ஸ் இங்க இருக்கு. ஸோ அதுல இப்போ நம்ம பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் லைட் எடுத்தோம் நம்மளோட இதுக்காக. தென் வந்து ஒரு செல்ஃபி ஸ்டிக் அண்ட் மைக்ரோஃபோன் மைக் வேணும்ல நம்ம இதுக்கு. ஸோ அதுக்காக தென் வந்து ஒரு ட்ரைபேடு. ட்ரைபாடு தென் ட்ரைபாட்ல ஃபிக்ஸ் பண்றதுக்கான டிஃபரண்ட் வேரியபிள் அதுல 3 இருக்கு. இது வந்து ட்ரைபாட்ல ஃபிக்ஸ் பண்ணலாம் அபார்ட் ஃப்ரம் ரிங் லைட். ஆமா. ஸோ ஏன்னா ஐஃபோன் அண்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோன் ரெண்டு இருக்குல்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி. அப்புறம் எனக்கு வந்து பிடிச்ச இது வந்து அடம் பிடிச்சு வாங்கினாரு. ஆமா 2 கேம் எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ இது ஒன்று இது ஒன்று. இது வந்து நம்ம வந்து ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம், பாக்கெட்லேயே வச்சுக்கலாம். ஸோ வந்து நம்ம ஈஸியாக டெய்லி பாக்கெட்டில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். தென் இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வரும்போது விளாண்டுக்கலாம். ஸோ வீட்டுக்கு வரும்போது இது சார்ஜ் போயிடுச்சுன்னா சார்ஜ் போட்டுக்கலாம். மாதிரி விளையாடுவீங்க மொத்தத்தில். ஆமாம். ஸோ அந்த மாதிரி ஸோ நல்ல ஒரு கேம் எக்யூப்மெண்ட் எல்லாமே 90s கிட்ஸோட கேமு சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ இதுவரை இது வாங்கியிருக்கு. இதுவரையும் பார்த்தா உங்களுக்கு பிடிச்சதா வாங்கினீங்களா? இப்போ எனக்கு பிடிச்சது வாங்கிக்கிறோம். கேஸ் மொபைல் கேஸா? ஐஃபோன் கேஸ். ஐஃபோன் கேஸும் ஏர்பாடும். எனக்குலாம் ஃபோன் வாங்கினப்ப கம்பெனிக்காரன் ஒரு சிலிக்கான் கவர் கொடுத்தேன். முதல் ஃபோன் அப்படிதான் ஒரு 5 வருஷம் வச்சு ஓட்டினேன். இப்போ இந்த ஃபோன் அப்படிதான் வச்சு ஓட்டிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ ஒரு வாரத்துக்கு 5 கேஸ் வாங்குறேன். அது ஒரு கிரேஸ் மாமா கேஸ் மேல. நீங்க நான் வேற ஏதாவது கோல்டு சில்வர் ஏதாவது வாங்க சாரி கேஸ் மேல கிரேஸ் ஏதாவது சாரி வாங்குறேன்னா. பட் ஆனா இந்த மொபைல் கேஸ் இது வந்து இப்போ ஒரு 3 days பிஃபோர் மாமா வாங்கி கொடுத்தாரு. இது வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல ஸ்ட்ராங்கா இருந்துச்சு.
அதை இப்போ அடுத்து வந்து கீழே பார்ப்பேன் இது நல்லா இருக்கும் வாங்கிட்டு கிரேஸ் வாங்கிக்கோ கலெக்ஷன் சேர்த்து வைப்போம். ஸோ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பட் என்ன ஒரு விஷயம்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதுதான் இங்கே வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று வாங்க வந்தோம்னா இங்கே கண்டிப்பாக நீங்கள் 10 வாங்குவீங்க. ஏன்னா கண்டிப்பாக இந்த கேம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நான் பார்க்கவே இல்லை. இப்படி ஐடியாலஜி இல்லாமல் இருந்தேன். பட் இப்போ பார்த்த பிறகு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். பட் இன்னொரு 3-4 ஐட்டம் வந்து என் விஷ்லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுட்டு போயிருக்கேன். நீ அடுத்த தடவை வரும்போது வாங்கிக்கலாம். அடுத்த அப்கிரேட் வந்து கண்டிப்பாக கிம்பலாக இருக்கும். ஸோ அடுத்த தடவை வாங்கிக்கலான்னு நான் கொஞ்சம் ஃபினான்ஷியலி டைட் என்பதால் ஸோ அதனால நீங்க பாருங்க எல்லாமே பார்க்கறதெல்லாம் வாங்கணும் போல தான் தோணுது. அதனால அதை மட்டும் வச்சிருக்கேன். மொபைல் ஃபோன்ஸும் செம்மையா இருக்குப்பா. பழைய ஃபோன்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க அம்மா. பழைய ஃபோன்ல புது ஃபோன்பா. ஐ மீன் பழைய மாடல். பழைய மாடல். அண்ணா நல்ல ஃபோன் கேஸ்ண்ணா. ஐஃபோன் 14 ப்ரோ மேக்ஸ் நல்ல லுக்கு ப்ரீமியமா இருக்கணும். ஏன்னா பில்லு வந்து 40 அவர் தானே போட போறாங்க. அதனால ப்ரீமியமா எனக்கு வேணும். ப்ரீமியம் ரோலக்ஸ் ப்ரோ வந்து பாத்தீங்கன்னா அவர் சைஸ்ல ஒரு இது எடுத்தாரு. ஆமா என் சைஸ்ல ஒரு எடுத்துட்டு போறோம்னா சவுண்ட் பார் வச்சுக்கணும். பரட்டா ஆனா இதை வச்சோட காது கிழிஞ்சிடும். ஸோ இன்னும் பெரிய வீட்டுக்கு போகும்போது எவ்வளவு பெரிய ட்ரக் யூஸ் பண்ணாலும் பட் இந்த ஒரு சவுண்ட் எல்லாம் காது கிழிச்சிடும். சும்மா ட்ரிப்புக்காக ஒரு காது கிட்ட ஒட்டியே கொண்டு போகலாம். நிஜ வாழ்க்கையில அது பண்ண முடியாத தலைவர்களே. ஓகே டன். மேடம் இந்த டிசைன் ஆல்ரெடி வாங்கிட்டேன். இது வாங்கிட்டேன். இது மாதிரி நிறைய வச்சிருக்க. இதெல்லாம் பிளைனா இருக்கு. ஒரு சீனு போட்டு வர ஒரு 5 கலர்ல இருக்கு. கேட்டா ரேடியம் கலர் மாமா சூப்பர் மாமா. ஆமா லெதர் வச்சிருந்த. அப்புறம் ஒவ்வொரு பைக் கம்பெனி பேர்ல ஃபெராரி அது இது பிராண்டான்னு சொல்லி வாங்க. BMW அப்புறம் இது ஏன் கிட்ட கொடுத்துருங்க. இதை அவர்கிட்ட காமிக்காதீங்க. இதுல எதுதான் எடுக்கலான்னு இருக்கு. விழுக கூடாது மாமா. போனை ஏன் கீழே போடுற? போட்டா போன் கீழே போட்டாலும் விழுக கூடாது. நீ கீழே போட விழுக கூடாதுன்னா நான் தான் கேட்ச் பிடிக்கணும். என்ன பண்ண முடியும் மாமா? மேக்ஸ் சேஃப் மாமா. மேக்ஸ் சேஃப் கேஸ் இருக்கு. மேக்ஸ் சேஃப்னா வயர்லெஸ் சார்ஜர் போட்டுக்கலாம். நம்ம கார்ல வச்சுக்கலாம். ஆனா இது ஓபன் பண்ண முடியாதோ? ஓபன் பண்ணிருக்காங்க. சொல்றது உண்மைதான். ஆக்சுவலி எல்லா டைப் கால்ல லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கு. டாஷ்போர்ட்ல வைக்கணும். போன் வச்சாலே சார்ஜ் ஏறிடும். நீ ஏன் போன் அந்த ஆப்ஷன்ல அதனால அது பயன்படுத்துறதே இல்ல. only for iPhone users. அதனால வந்து பயன்படுத்திக்கிட்டோம். அஸ்மி இந்த கேமரா பழைய போன் நல்ல பையன். Y73 நல்ல பையன். இன்ஸ்டா மினி 9 அந்த கேமரா இருக்கு மாமா. நல்லா இருக்குல்ல? இதுல பிளாக் இல்ல எல்லாமே ஒரே கலர் தான். இது என்ன கலர்? ப்ளூவா என்னன்னு தெரியல. ப்ளூஸ். இது பர்பிள் சைடுல பாருங்க. இதுவும் black. நேமம் black. இதுல black எதுனா? இதுதான் black. எடுத்துறோமா? black எடுத்துக்கலாமா? black இதோட இது நல்ல ஷைனிங் கலரா இருக்கு. ஷைனிங்கா இருக்கா? புது கேஸ் கிடைச்சிடுச்சு ஜோலிலோ ஜிம்கானா. போட்டு பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு. இப்போ இது வச்சதே புது கேஸ் தான். 3 நாள் தான் இந்த கேஸ்க்கு. ஆனா அதுலயும் ஒரு புது கேஸ். எப்படி மாசா கெத்தா? ஆனா இது பிரிக்கணும்ல மாமா? இல்ல பிரிக்க வேண்டாமா? இல்ல அப்படியே தான் இருக்கணும். இது பிரிக்க வேண்டாம்ல நான் உள்ள அப்படியே வச்சுக்கலாம்ல. அப்படியே வச்சாலே இதாகிடும். எப்படி? அருமை வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சூப்பர் இருந்தாங்க. ஓகே. நிறைய கேஸ் வாங்கினா எல்லாமே என்னன்னா ஒரு பட்ஜெட்குள்ள தான் வாங்குவா. ரொம்ப செலவெல்லாம் பண்ண மாட்டான். ஆனா இதை அவுத்து கொடுக்கணும். பாராட்டலாம் நம்ம. ஆமா. சொல் பேச்சு கேட்டுக்குவான். இது வாங்க இது வாங்க சொன்னா கேட்டுக்குவான். பாருங்க இதுலயும் பாருங்க அவர்கிட்ட என்ன வாங்கணும்னு கேட்டுதான் நான் வாங்குறேன். ஆனா ஒரு கேஸ் வாங்கி கொடுத்தா இந்த ஒரு வாரம் வேற எதுவுமே வாங்க மாட்டான். ஐயோ மாமா வாங்கி தந்தா ஊர் போக சொல்லுவான். வேற என்ன வேணும்? அண்ணா இந்த கேஸ் ஓகேண்ணா? ஓகே போதுமாப்பா. நன்றி வணக்கம். போதுமா? ஸோ எஸ் ஒரு வழியா யூடியூப்க்கு அப்டேட் பர்ச்சேஸ் முடிச்சாச்சு. எப்படி யூஸ் பண்ணணும் என்னன்றதை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஏன்னா நானே
போய் புக்கை பார்த்து படிச்சாதான் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும், ஓரளவுக்கு தெரியும். கண்டிப்பா. ஸோ அதனால மீதி எல்லாத்தையும் நான் வந்து நம்ம வந்து டுவோர்ட்ஸ் ஏர்போர்ட் போகும்போது நான் உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எஸ், இங்கே நீங்கள் வந்து நம்ம லவ்லி மொபைல்ஸ் அண்ட் கேஜெட்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் வந்திருக்கோம். நிஜமாக சூப்பரான இடங்க. எல்லா A to Z ஒரு எலக்ட்ரானிக்ஸ் என்ன தேவை, ஒரு வீட்டுக்கு தேவை எல்லாமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஒரு பட்ஜெட் வச்சுருந்தேன், அந்த பட்ஜெட்குள்ளே எனக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ நான் வந்து இப்போது ஒன்று வாங்குவேன் 10 வாங்கிட்டு போகிறேன். அப்படியோமா? சரி சரி, வெரி சீப் அண்ட் பெஸ்ட். நான் சொன்ன மாதிரி தான், நம்ம ஒரு பொருள் வாங்க வருவோம், அங்கே இருக்க நிறைய பொருள் வந்து நமக்கு ஈர்க்குது. ஸோ எஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்பயும் வழக்கமாக சொல்கிறது தான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் பாண்டிய அம்மாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ லவ்லி மொபைல்ஸ் அண்ட் கேஜெட்ஸை விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பா. தேங்க்யூ. பாய். வணக்கம். நான் மைக்ல இருக்கல, உள்ள இருக்கலாம். மெயின் அதானே வேணும். இருக்கு வைங்கண்ணா உள்ள.